அமெரிக்காவிற்கு பவர் பிளான்ட் மிரட்டுகிற நேரத்தில் குவைத்தில் இருக்கக்கூடிய பவர் பிளான்ட்டை அழிச்சிருக்கிறாங்க. நீ எங்க பவர் பிளான்ட் அழிக்கிறது மிரட்டினா குவைத் பவர் பிளான்ட் அழிப்பேன். இதற்கிடையில் அமெரிக்காவினுடைய துணை அதிபர் ஜேடி வான்ஸுக்கு எதிராக இஸ்ரேல் கொந்தளிப்பு. ஜேடி வான்ஸ் தேர்தலில் போட்டியிடக்கூடாது என இன்று காலையில் ஈரான் நாட்டில் IRGC படைகள் கத்தர் நாட்டில் மாபெரும் தாக்குதலை நடத்தியது. இந்த தாக்குதலில் 3-4 ஏவுகணைகள் கத்தர் தலைநகர் தோஹாவில் தாக்குதலுக்கு உள்ளானது. ஈரானின் எச்சரிக்கையில் அமெரிக்கா தனது தாக்குதலை தொடர்ந்தால் ஒட்டுமொத்த வளைகுடா நாடுகளில் அனைத்து உட்கட்டமைப்புகளையும் நாங்கள் அழித்து விடுவோம், மீண்டும் எல்லோருக்கும் ஒட்டகத்தை செருப்பு கால்களுடன் மேய்க்கும் நிலை உருவாகிவிடும் என்று மிரட்டியுள்ளது. $6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்களே, உங்கள் அனைவரையும் இன்றைக்கு சர்வதேச காணொலிக்காக நான் சுஃபியான். இப்போது நான் உங்கள்கிட்ட பேசுறது, இந்த போருடைய போக்கை நாம் பார்க்கிற போது இது உலக போராக மாறக்கூடிய அபாயம் இருக்கிறது. ஈரான்ல IRGC சொல்கிறது, நாங்கள் பழிக்கு பழி வாங்காமல் விடமாட்டோம். ஏன்னா அந்த அளவுக்கு ஈரான்ல 6க்கும் மேற்பட்ட மிகப்பெரிய பாலங்கள், அதை போன்று சுற்றி சுற்றி மக்கள் வாழக்கூடிய நிலைகள், அதை போன்று இராணுவ நிலைகள் பெரிய அளவில் அழிவை சந்தித்திருக்கிறது. ஏராளமான பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், நூற்றுக்கணக்கில். இதற்கு பகரமாக ஈரானும் அமெரிக்க தளங்களை அழித்து போயிட்டார்கள். முதல்ல கத்தர்ல இருக்கக்கூடிய அல் உதீத் ஏர்பேஸ் ஃபுல்லா டெஸ்ட்ராய்டு. அமெரிக்காவுடைய லாங் ரேஞ்ச் ரெடார் சிஸ்டம், செவரல் ரீஃபில்லிங் ஏர்கிராப்டையும் அழித்திருக்கிறார்கள். அதாவது சர்ப்ரைஸ் அண்ட் பவர்ஃபுல் ஏர் ஸ்ட்ரைக், அதாவது ரொம்ப ஹெவியான டேமேஜ் இன் ஏர்பேஸ். அமெரிக்காவுடைய ஏர்பேஸ்ல ஈரானியன் ரெட் கோடை டச் பண்ணா நீங்க ரொம்ப பெரிய விலை கொடுக்க வேண்டும் என்று எச்சரித்திருக்கிறார்கள். ஹெர்முஸ் ஜலசந்தி பகுதியில் 6 பாலங்கள் மக்கள் முழுமையாக பயன்படுத்தக்கூடிய அந்த ஜலசந்தியை ஒட்டி கட்டமைப்புகளுடைய உட்கட்டமைப்பு வசதிகள் முழுமையாக தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் மிகப்பெரிய அளவிலான பின்னடைவையும் பதட்டத்தையும் தற்போது அதிகரிக்கும் வகையில் அமைந்துள்ளது. அது மட்டும் இல்லைங்க, ஈரானுடைய பந்தர் அப்பாஸ் துறைமுகம் அருகே ரயில் நிலையத்தையும் தாக்குதலுக்கு உள்ளாக்கிட்டாங்க. ஈரானுடைய தாக்குதலால் பதில் தாக்குதலை ஈரான் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் உடைய மிலிட்டரி காம்ப்ளெக்ஸ் 3 அடுக்குமாடி குடியிருப்புகள் அமெரிக்கர்கள் இருக்கிறது முழுமையாக காலி. அதே போல அங்க மட்டும் இல்லை, பதிலாக ஈரான் ஓமன்ல தாக்கியிருக்கிறாங்க. பஹ்ரைன் முற்றிலுமாக அழிக்கப்பட்ட அமெரிக்க துருப்புக்கள் இருக்கும் இடங்களில் பஹ்ரைனிலும் பெரும் தாக்குதல் ஏற்பட்டது. அமெரிக்காவிற்கு பவர் பிளான்ட் மிரட்டுகிற நேரத்தில் குவைத்தில் இருக்கக்கூடிய பவர் பிளான்ட்டை அழிச்சிருக்கிறாங்க. நீ எங்க பவர் பிளான்ட் அழிக்கிறது மிரட்டினா குவைத் பவர் பிளான்ட் அழிப்பேன். டீசால்டினேஷன் பிளான்ட்ஸ், உப்பு தண்ணியை நல்ல தண்ணியா மாற்றக்கூடிய அந்த டீசால்டினேஷன் பிளானையும் அவர்கள் காலி. தொடர்ந்து அமெரிக்கா எங்களை தாக்கினால் நாங்கள் அவர்களை நசுக்கி விடுவோம் என்று மிக கடுமையாக IRGC எச்சரிக்கை விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்து, ஈரானுடைய சபாகர் துறைமுகம் தாக்கப்பட்டதற்கு பதிலாக பஹ்ரைனில் இருக்கக்கூடிய மினா சலாமின் அமிரகம், பஹ்ரைனில் இருக்கக்கூடிய மினா சலாமின் அப்ரஹாம், ஜபல் அலி ஃபோர்ட், அமிரகத்தில் இருக்கக்கூடிய ஜபல் அலி ஃபோர்ட் மற்றும் சுஐபா கேம், ஆரிஃப் ஜான் ஃபோர்ட், இதெல்லாம் குவைத்தில் இருக்கு. சுஐபா கேம், ஆரிஜான் ஃபோர்ட் குவைத் மிக மோசமாக தாக்குதலை சந்தித்திருக்கிறது. ஃபியூச்சர் ரிட்டாலியேஷன், அடுத்த தாக்குதலுக்கு ஹம்மாத் போர்ட் கத்தரை தாக்க போறாங்க. சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய கிங் பாத் துறைமுகம், குவைத், ஜோர்டான், சவுதி அரேபியா, ஓமன், சிரியா இப்போதான் தாக்கியிருக்காங்க. அந்த இடத்த நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். பஹ்ரைன் ஆகிய நாடுகளில் தாக்குதல் அமெரிக்க நிலைகளை தீட்டி வருவதாக, ஈரான் தீட்டி வருவதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. அமெரிக்க தாக்குதலுக்கு பழிக்கு பழி வாங்க இரவு முழுவதும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது என்றதாக ஈரான் குறிப்பிட்டிருக்கிறது. அமெரிக்காவினுடைய ஜோர்டான் ஃபைட்டர் ஜெட்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஃபில்லிங் ஏர்கிராஃப்ட் டெஸ்ட்ராய் இன் த ரீஜன், அது முழுமையாக அழித்திருக்கிறார்கள் ஜோர்டானில். குவைத்துடைய பவர் அண்ட் வாட்டர் சப்ளை டெஸ்ட்ராய், சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் இன் டெப்த் அட்டாக்ட் பை US ஃபோர்சஸ் குவைத், நேரடியாக குவைத்தை முழுமையாக தாக்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வந்திருக்கிறது. அமெரிக்காவில் இதுவரை 27 பேர் மிகப்பெரிய அளவிலான காயம் பெற்றிருக்கிறார்கள். ஏராளமான பேர் இறந்திருக்கலாம். அது பற்றிய தகவல்களை அமெரிக்கா வெளியிடாது மறுத்திருக்கிறது. அமெரிக்கா ஹெர்முஸ் ஜலசதியை விட்டு வெளியே வரும் வரை தாக்குதல் தொடரும் என்று ஈரான் அறிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில்
ஈரான் அமெரிக்காவிற்கு கடுமையான ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறது. ஈரானுடைய புரட்சிகர காவல் படை தலைமையகம் IRGC இன்று வெளியிடப்பட்ட அறிக்கையில் அமெரிக்க படைகளின் நடமாட்டத்தையும் இராணுவ உபகரணங்களின் நகர்வுகளையும் ஈரானுடைய கடற்படை பிரிவு தீவிரமாக கண்காணித்து வருகிறது. ஈரானினுடைய பொருளாதார வாழ்வாதாரத்தை துண்டிக்கும் அமெரிக்காவின் நடவடிக்கையை நாங்கள் உன்னிப்பாக கவனித்து வருகிறோம். அமெரிக்கா கிழக்கில் உள்ள அமெரிக்காவின் கட்டளை மையமான சென்காம் கடற்படை பிரிவுக்கு எதிராக ஈரானினுடைய ஆயுதப்படைகள் கடும் தாக்குதலை நெருங்கிக் கொண்டிருக்கிறது, வெயிட் அண்ட் சி என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த நிலையில் அமெரிக்கா எச்சரிக்கையின் ஊடாக பேச்சுவார்த்தைக்கு வராமல் இருந்தால் ஈரானுடைய உட்கட்டமைப்புகள் முழுமையாக அழிக்கப்படும் என்று அமெரிக்கா கூறிய நிலையில் ஈரான் எங்களுக்கு கிடைக்காத எண்ணெய் யாருக்கும் கிடைக்காது என்று கூறி அமெரிக்காவையே அதிர்ச்சி அடைய செய்யக்கூடிய மிரட்டலை விடுத்திருக்கிறது. ஈரானுடைய நிலப்பரப்பு ஈரான் இராணுவத்திற்கு மிகப்பெரிய அளவிலான பலமாக அமைந்திருக்கிறது. ஈரான் அமெரிக்காவினுடைய பலவீனத்தை கவனமாக கையாண்டு வருகிறது என்பது யதார்த்தமான நிலையாகும். ஈரான் அமெரிக்காவுடைய ஆயுதங்களை அமெரிக்காவுடைய பலவீனத்தை கையாளுகிறார்கள். டொனால்ட் ட்ரம்ப் தலைக்கு ஈரானுடைய ஆதரவு எதிர்ப்பு ஆக்சிஸ் ஒரு 10 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் பரிசு தொகை அறிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, இது ரொம்ப பெரிய பதட்டம். சர்வதேச அளவில் பல உளவாளிகள் இதற்கு தயாராக இருப்பதாகவும் செய்திகளை உலகத்தையே கிடுங்கெடுக்க வைத்திருக்கிறார்கள். அமெரிக்க தீவுகளை குறிவைத்து தாக்கிய தாக்குதல் மிக மோசமான ஒரு தாக்குதல் என்பது முக்கியமாக ஒன்றாக விளங்குகிறது. யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் இருக்கக்கூடிய UAE ஒரு சில தீவுகளை உரிமை கொண்டாடுறாங்க. ஈரானும் அந்த தீவுகளை உரிமை கொண்டாடுறாங்க. ஈரான் பெர்சியர்களுக்கு மட்டுமே உரியது, இது கிறிஸ்து பிறப்புக்கு முன்னால் என்று சொல்கின்ற பழைய வரலாற்றை தோண்டி தோண்டி 2 பேரும் பேசுகின்ற நேரத்தில் 3 தீவுகள் அமெரிக்காவின் இலக்காக அமைந்துள்ளது. அமெரிக்க பணிகள் பழிவாங்கும் நடவடிக்கையை தொடர்ந்து செல்வதன் இறுதி முடிவு ஏதாவது நடைபெறும் நிலையில்தான் உள்ளது. ஈரானுடைய இந்த பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக அமெரிக்கா கூறியுள்ளது. ஈரான் பேச்சுவார்த்தை நடந்தது. அமெரிக்காவுடைய செய்திகளை நாம் உண்மையாக எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த நிலையில் ஈரானுடைய ஹாத்தமுல் அன்பியாயி புரட்சி படை ஒரு பெரிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிவிப்பில் ஈரானுடைய உட்கட்டமைப்பு அமெரிக்காவால் தாக்குதலுக்கு தொடர்ந்து உள்ளாய் கொண்டிருக்கிற நேரத்தில் நாங்கள் இந்த பிராந்தியம் முழுவதும் அழித்து விடுவோம் என்று கடுமையான எச்சரிக்கையை அமெரிக்காவுக்கு அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய ஷேக் சையத் இராணுவ தளம் UAE இருக்கக்கூடிய ஷேக் சையத் அமெரிக்கா குடிகொண்டிருக்கக்கூடிய இந்த இராணுவ தளம் மிக கடுமையாக உள்ளாகி இருக்கிறது தாக்குதலினால். ஐக்கிய அரபு அமீரகம் இதை மறுத்திருக்கிறது. ஏனென்றால் டூரிஸ்ட் வருகைகள், வருங்கால முதலீடுகள் பாதிக்கப்படும் என்ப கவலைக்கு மூல காரணமாக இதை அவர்கள் மறுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் புரட்சி குர்திஷ் படை வீரர்கள் ஈரானில் அமெரிக்கா ஆதரவோடு படையெடுப்பு நடத்த போவதாக வந்துள்ள செய்தியில் IRGC மிக கடுமையாக இராணுவத்தை பலப்படுத்தும் நடவடிக்கைகளை தொடங்கியிருக்கிறது. தரைவழி தாக்குதல் நடப்பதை முறியடிக்க ஈரான் திட்டம். இதன் தொடர்பாக உங்களுக்கு ஒரு செய்தி சொல்கிறேன். ஈரானை தாண்டி ஈராக்கிலும் அவர்கள் குர்திஷினுடைய நிலைகளை தாக்கியிருக்கிறார்கள். குர்திஷ் இடங்களில் கடும் வெடிப்பு சத்தம் கேட்டதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவின் தூண்டுதலால் குர்திஷினுடைய தரைவழி தாக்குதலை பலப்படுத்த, ஈரான் இராணுவத்தை பலவீனப்படுத்த அமெரிக்கா குர்திஷை தூண்டும் நடவடிக்கைகளுக்கு ஈரானை தாண்டி ஈராக்கில் இருக்கும் குர்திஷ் நிலைகளில் குண்டுவெடிப்பை ஈரான் நடத்தி கொண்டிருக்கிறது. ஈரானுடைய தொழில் தொடர்பு, ஏவுகணை, தொழில்நுட்ப கட்டமைப்பு சேவைகள், அதே போன்று கம்யூனிகேஷன் சென்டர் மட்டுமல்லாமல் 6 பிரிட்ஜஸ் அமெரிக்காவின் தாக்குதலால் தரைமட்டம். அமெரிக்கா 60 நிலைகளை ஈரானிலே தாக்கியிருக்கிறார்கள். கொஞ்ச நெஞ்சமல்ல, குறிவைத்து 60 நிலைகள் ஈரானில் பெரிய சேதம். சபாகர் நிலையத்தில் கண்காணிப்பு வளையத்தின் தாக்குதல் தீவுகள் தொடர்பு வழியாக அமெரிக்காவால் மிக கடுமையான தாக்குதலை அமெரிக்கா நடத்தி வந்திருக்கிறது. இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக இவர்களும் சளைக்காமல் குவைத்தில் 10க்கும் மேற்பட்ட நிலைகள் தாக்குதலை சந்தித்து உள்ளது. குவைத்தில் இருக்கக்கூடிய எரிபொருள் சேமிப்பு கிடங்குகள், அமெரிக்காவினுடைய சேமிப்பு கிடங்குகள் கடும் தாக்குதலை சந்தித்து பற்றி எறிவது பழைய செய்தி அல்ல, இது புதிய செய்தி. அமெரிக்காவினுடைய சப்ளை தடைபெற்றிருக்கிறது. அதே போன்று பஹ்ரைனில் 10 இடங்களில் தாக்குதல். அமெரிக்கா ஈரான் இலக்குகளை ஈரான் துல்லியமான முறையில் பரஸ்பரம் 2 நாடுகளும் தாக்கி வருகிறார்கள்.
அமெரிக்க முகாமில் மிகவும் கொடுமையான தாக்குதல்களை நடத்தப்பட்டதாகவும் பலர் கொலை செய்யப்பட்டுள்ளதும் தற்போது வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. அமெரிக்க சிப்பாய்கள் சவுதி அரேபியாவை நோக்கி கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். அதாவது உங்களுக்கு புரியும் என்றால், சவுதி அரேபியாவுக்கு பஹ்ரைனிலிருந்து பலர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அங்கே இடையிலே ஒரு பிரிட்ஜஸ் இருக்கு, அப்படித்தான் சென்றிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. அடுத்து ஜோர்டான், சிரியா இணையான அல் சனாஃப் அமெரிக்கா கட்டளை சென்காம் தளங்களை அழித்து விட்டார்கள். அமெரிக்கா இதுவரை சிரியாவை கை வைக்கவில்லை. ஈரான் முதலாக ஜோர்டானுக்கும் சிரியாவுக்கும் இடையான அல் தனாஃப் இது அமெரிக்காவினுடைய இராணுவ தளமாகவும் செயல்பட்டது. கத்தர் அமெரிக்க தளங்களை முழுமையாக காலி செய்யப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் அமெரிக்காவினுடைய துணை அதிபர் ஜேடி வான்ஸுக்கு எதிராக இஸ்ரேல் கொந்தளிப்பு. ஜேடி வான்ஸ் தேர்தலில் போட்டியிடக்கூடாது என யூதர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டு வரும் நிலையில் ஜெருசலேம் போஸ்ட் மிக தெளிவாக ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தற்போதைய நிலையில் ஒரு முழுமையான யூதர் ஆதரவாளர். இப்போ ஜேடி வான்ஸ் யூதர்களுக்கு எதிரான கருத்தை வைத்திருக்கின்ற போது அவரை வருங்கால அமெரிக்க ஜனாதிபதியாக அவரை யூதர்கள் லாபி ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள் என்றும் சந்தேகமான பல செய்திகள் தற்போது வெளியாகிறது. ஜெருசலேம் போஸ்ட் அந்த கருத்தை வெளியிட்டிருக்கிறது. வான்ஸுடைய கருத்து குறித்து இதுவரைக்கும் இஸ்ரேல் எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்கவில்லை. அது மட்டுமல்லாமல் ஹவுதிகள் பாப் அல் மந்தப் நடவடிக்கைகளை துரிதப்படுத்தி வந்திருக்கிறார்கள். அப்துல் மாலிக் அல் ஹவுதி ரெடியாக இருக்கிறார், சேனைகள் ரெடியாக இருக்கிறது. தாக்குதல் நடத்த அனுமதிக்காக மட்டுமே அவர்கள் காத்திருக்கும் நிலையில் உலகம் மிகப்பெரிய அளவிலான ஆபத்தை விளைவிக்கும் நிலை இப்போது ஏற்பட்டிருக்கிறதில் மாற்று கருத்தில்லை. மத்திய கிழக்கில் 2 எண்ணெய் ஏற்றுமதி மிகவும் பயங்கரமாக பாதிப்பு ஏற்படும் என்பதை, உதாரணத்திற்கு பாபல் மந்தும் மற்றும் ஹெர்மூஸும். ஏனென்றால் IRGC தங்கள் ஆதரவு பிரிவை அங்கு நிரந்தரமாக தங்க வைப்பது யதார்த்தமான நிலையாகும். ஈரான் எப்போதும் தங்கள் ஆதரவு குழுக்கள் மத்தியில் தங்கள் குஸ் படைகளை தங்க வைப்பது யதார்த்தமான நிலை. உங்களுக்கு புரிகிறோம் என்றால், பிராக்சிகளாக ஹிஸ்புல்லாவாக இருந்தாலும் ஹவுதிகளிலும் ஈரானுடைய குத்ஸ் படைகள் தங்க வைப்பது இதன் மூலமாக உண்மையாக வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. அவர்கள் எந்த நேரமும் ஹவுதிகளை உத்தரவு கொடுப்பார்கள், தாக்குதல் தொடரும். எந்த ஒரு கப்பலும் இனி பாபல் மந்தப்புள்ளாக சவுதி எல்லாம் பாதிக்கும், உலகம் வர்த்தகமே பாதிக்கும். இந்த நடவடிக்கைகள் தொடர்ந்து வருமானால் சவுதி அரேபியாவின் பாதிப்பு அதிகரியும். சவுதி அரேபியாவுடைய எண்ணெய் வர்த்தகம், சவுதி அரேபியாவுடைய வேற வணிக கப்பல்கள், பெரிய அளவில் வர்த்தக கப்பல்கள் செல்வது இஸ்ரேல் வரைக்கும் பெரும் கடினமான ஒன்றாக மாறும். ஒருவேளை சவுதி அரேபியாவுக்கு எதிராக இந்த போரை ஏமனில் ஹவுதிகள் நடத்தலாம். சவுதி அரேபியா மற்றும் ஹவுதிகளுடைய தாக்குதல் ஆரம்பித்தால் இது பாகிஸ்தான் சவுதி அரேபியாவின் சார்பாக இந்த போரில் ஈடுபடுகின்ற போது நிலைமை பெரும் சிக்கலை பாகிஸ்தானுக்கு ஏற்படுத்தும். ஏனென்றால் பாகிஸ்தான் துருப்புகள் ஏமன் எல்லையிலே தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. கூலிப்படைகளாக பாகிஸ்தானியர்கள் சவுதியிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இது பெரும் அளவிலான சிக்கலை பாகிஸ்தானுக்கு ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இந்த போரில் எவ்வளவு சிக்கல் வருது பாருங்க. ஏனென்றால் சவுதி கடந்த 12 வருஷங்களுக்கு மேலாக தொடர்கிறது இந்த போராட்டம். ஏனெனில் பொருளாதார தடைகள் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் சவுதி அரேபியாவால் ஏமன் பெரும் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்ற அடிப்படையில் நாங்கள் மிக கடுமையான தாக்குதலை தாங்கள் தாக்கப் போவதாக ஹவுதிகள் கூறியுள்ளது. சவுதி அரேபிய விமானங்கள் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள், ஆயில் வணிகம், குடோன்கள், ரிஃபைன் சென்டர்கள் என்று ஒன்று விடமால் சவுதி அரேபியாவை தாக்குதல் நடத்தப் போவதாக ஹவுதிகள் எச்சரிக்கை. சனாவில் சவுதிக்கு எதிராக மக்கள் ஆர்ப்பாட்டம் தொடங்கும் நிலையில் தாக்குதல் இப்பொழுது நடத்தி பாருங்கள் என்று சவுதி அரேபியாவுக்கு ஹவுதி இராணுவம் கடுமையான எச்சரிக்கை கொடுத்திருப்பதும் இப்போது நிலைமை சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில் ஈரான் நாட்டில் முக்கிய பாலம், மின்சார கட்டமைப்பு, ரயில் நிலையம் உட்பட அனைத்தும் தரைமாக்கியுள்ளது அமெரிக்கா. அமெரிக்க இராணுவம் இந்த நிலையில் ஈரான் இன்று தொடுத்த இராணுவ தாக்குதலில் அமெரிக்க நாடுகள் பெரும் பதட்டத்திலே மூழ்கியிருக்கிறது. உலக நாடுகள் இன்று காலையில் ஈரான் நாட்டில் IRGC படைகள் கத்தர் நாட்டில் மாபெரும் தாக்குதலை நடத்தியது. இந்த தாக்குதலில் 3-4 ஏவுகணைகள் கத்தர் தலைநகர் தோஹாவில் தாக்குதலுக்கு உள்ளானது. இதில் பெரும் பாதிப்பு தோஹாவில் இருக்கும்
அமெரிக்காவினுடைய அல் உதீத் விமானத்தளம் மீதுதான் நடத்தப்பட்டது. இது மட்டுமல்லாமல் ஈரான் இன்று காலை பஹ்ரைன், ஜோர்டான், குவைத், ஈராக் நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்கள் சிரியா வரைக்கும் தாக்குதலை நடத்திவிட்டார்கள். குறிப்பாக பஹ்ரைன் நாட்டை சவுதியோடு இணைக்கும் 25 கிலோமீட்டர் தொலைவிலான கிங் ஃபாத் காஷ்வே ஈரான் கடுமையான தாக்குதலை நடத்தியது. இந்த தாக்குதலின் நடந்த பாதிப்பை சரி செய்யவும் பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்ற ஆம்புலன்ஸ் மற்றும் தீயணைப்பு வாகனங்கள் சைரன் சத்தத்தோடு விரைந்தது. ஈரான் தாக்குதலுக்கு முன்பு அமெரிக்கா ஈரான் நாட்டில் உட்கட்டமைப்புகள் மீது பெரும் தாக்குதலை நடத்தியது. இதில் 3 முக்கிய பாலங்கள் தகர்க்கப்பட்டது. ஈரான் நாட்டில் பந்தர் அப்பாஸ் மற்றும் லார் என்ற மிக முக்கிய நகரங்களை இணைக்கும் பந்தர் காமிர் மேம்பாலம், கரிவே பாலம், ஹெர்மோஸ்கான் மாகாணத்தில் உள்ள பாலம் ஆகியவற்றை அமெரிக்கா தாக்கியது. இதுபோன்று ஈரானுடைய முக்கிய துறைமுகமான ஷஹீத் ரஜியை இணைக்கும் ரயில் நெட்வொர்க்கின் முனையமாக செயல்படும் பந்தர் அப்பாஸ் மேற்கு ரயில் நிலையம் அமெரிக்க இராணுவத்தால் தாக்கப்பட்டது. டெலிகாம் டவர், அது மாதிரி ஈரான் ஷஹார் விமான நிலையம் மீதும் அமெரிக்கா தாக்குதலை நடத்தியது. அமெரிக்கா தொடர்ந்து ஈரான் நாட்டின் முக்கிய உட்கட்டமைப்புகளை டார்கெட் செய்து வருவதை ஈரான் முக்கியமான எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரானின் எச்சரிக்கையில் அமெரிக்கா தனது தாக்குதலை தொடர்ந்தால் ஒட்டுமொத்த வளைகுடா நாடுகளில் அனைத்து உட்கட்டமைப்புகளையும் நாங்கள் அழித்து விடுவோம், மீண்டும் எல்லோருக்கும் ஒட்டகத்தை செருப்பு கால்களுடன் மேய்க்கும் நிலை உருவாகிவிடும் என்று மிரட்டியுள்ளது. ஆக இந்த நிலையை நீங்கள் எல்லாம் பார்க்கின்ற போது இந்த போர் சர்வதேச போராக மாறும் அபாயம் இருக்கின்றது. ஒன்றை மட்டும் சொல்கிறேன், இது சவுதி அரேபியா, பஹ்ரைன், கத்தார், சிரியா, ஜோர்டான் இப்படி நிற்காது. ஏனென்றால் ஐசிபிஎம்ஐ வைத்திருக்கிற ஈரான் இது ஈரோப்பாவிலும் அமெரிக்க நிலைகளை தாக்குதல் நடத்தலாம். ஏனென்றால் ஈரானுடைய பாதிப்பு கொடி நிலை. அதுவும் லிண்ட்சே கிரஹமுடைய மரணத்திற்கு பிறகு நெக்ஸ்ட் யார் என்ற கேள்வியை ஒரு பெரிய பேனரில் எழுதி வச்சிருக்கிறாங்க ஈரானில். ஆக இந்த கொதிநிலைகள் எல்லாம் பார்க்கின்ற போது மிகுந்த ஆபத்தும் கவலையும் வாய்ந்த ஒரு செய்தியாகத்தான் இது உலக பகுப்பாய்வில் நமக்கு இருக்கிறது. ஆகவே சமாதானம் வேண்டும் என்பதே நமது உலக செய்தியாளராகிய நம்முடைய கவலை. அதுவரை நாம் காத்திருப்போம். நன்றி. பேரும் 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.